18வது வசனம் படிங்களா? அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அல்லேலூயா. பவுல் என்ன யாரை பத்தி பிரசங்கம் பண்றாரு? இயேசுவை பற்றி. பவுலுடைய வார்த்தைகளை சொல்ற, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்துல சிலுவை வந்துடணும். ஒரு பிரசங்கத்துல இயேசுவின் ரத்தத்தை பத்தி சொல்லணும். ஒரு பிரசங்கத்துல பரிசுத்தத்தை பத்தி சொல்லணும். ஒரு பிரசங்கத்துல இயேசுவின் வருகையை பத்தி சொல்லணும். ஒரு பிரசங்கத்துல நியாய தீர்ப்பை பத்தி சொல்லணும். இதெல்லாம் இல்லாத பிரசங்கம் அல்ல. அல்லேலூயா. நான் அங்க போனேன், இங்க வந்தேன், இதை சாப்பிட்டேன், அதை வாங்கினேன், இதெல்லாம் பிரசங்கம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவையே அன்றி வேறு ஒன்றையும் பிரசங்கியாதிருக்க தீர்மானம் பண்ணி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட அவரையே பிரசங்கம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அந்த இயேசுவை பற்றிய பிரசங்கம் தான் ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தும். அவன் இயேசுவை குறித்தும் அவர் உயிர்த்தெழுதலை குறித்தும் பிரசங்கம் பண்ணதுனால ஜனங்கள் சொல்றாங்க, இது நூதனமான உபதேசம், இது புரியாத உபதேசம், இந்த வாயாடி என்ன பேசுறான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அப்ப பார்த்தா இவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு ஜனங்களை கூடி வந்து விவாதிக்கிற ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பேர் என்னதுங்க? மார்ஸ் மேடை. அங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அங்க வந்த பொழுது பவுல் என்ன செய்யறாரு? அழகா வார்த்தையை சொல்லி, அத்தேனரே, நீங்கள் எல்லாரும் தேவ பக்திகள் என்று அறிந்திருக்கிறேன், ஆனால் உங்கள் தேவ பக்தி தவறான பக்தியா இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய ஆராதனைக்குரிய முறைமைகளுக்கு நடுவில் ஒரு அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் இதுவரைக்கும் அறியாதிருக்கிற அந்த தெய்வத்தை உங்களுக்கு நான் அறிவிக்க போகிறேன். அல்லேலூயா. அறியாம செய்யற காரியத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்க போறேன். அது யாருன்னா இயேசுவை குறித்தவன் என்ன செய்தான்? பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கம் பண்ண என்னாச்சு? ரிசல்ட் என்ன பாருங்க. 34வது வசனம் படிங்களேன். சிலர் அவனை பற்றிக் கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் மாசு எந்த மேடையில பிரசங்கம் பண்ண அங்க விவாதிக்கு உட்கார்ந்து இருக்கிற, நியாயம் விசாரிக்க உட்கார்ந்து இருக்கிற அந்த நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய என்பவனும் ஒரு ஸ்திரீயும் வேறு சிலரும் இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த நியாய ஸ்தலத்தில் இருக்கிற ஒருத்தனும் அவனோட கூட மற்றொரு ஸ்திரீயும் வேறு சிலரும் அங்கே என்ன செஞ்சாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்போ ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? எங்க போனாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போனாரு. அங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. பிரச்சனை வந்துச்சு. அவரை என்ன செஞ்சாங்க? அப்புறப்படுத்தி பெரோயாக்கு அனுப்புனாங்க. அங்க போனாலும் என்ன செஞ்சாருங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. அங்க ஒரு கூட்ட ஜனங்க ரட்சிக்கப்பட்டுச்சு. அங்க பிரச்சனையை கிளப்பி விட்டார்கள். அங்கிருந்து என்ன செஞ்சாருங்க? அத்தேனே பட்டணத்துக்கு வந்தாரு. அங்க என்ன செய்யறாரு? அந்த ஜனங்களுக்கு வார்த்தையை போதிக்கிறாரு. ஆங்காங்க என்ன செய்யறாங்க? ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தேடுகிறார்கள். இந்த மாதிரி எங்க நம்ம போனாலும் என்ன செய்யணுங்க? வார்த்தையை போதிக்கணும், ஜெபத்தை பண்ணணும், ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். அதனால ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும், ஒரு கூட்டம் எதிர்க்கிற கூட்டத்தை கண்டு பயப்படாதபடி எங்க போனாலும் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மந்தையிலே சேர்க்கப்படுவார்கள். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால், நம்ம சொல்ற சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்டால் அதுக்குரிய கிரெடிட் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. துணிக்கடைக்கு நான் போகும்போது பார்த்துருக்கிறேன். இந்த துணிக்கடை எடுத்து ஒரு சகோதரனும் சகோதரியும் நிறைய காமிப்பாங்க. புடவை காமிப்பாங்க, ஷர்ட் காமிப்பாங்க, எல்லாத்தையும் காமிப்பாங்க. காமிச்சு வாங்க வர கஸ்டமர் அந்த துணியை வாங்கிக்கிறேன்ட்டாங்கன்னா உடனே அவங்க என்ன செய்வாங்க? அவங்க கையில ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கர் எடுத்து அந்த துணி மேல ஒட்டி என்ன செய்வாங்க? ஒரு நம்பர் எழுதிப்பாங்க. எதுக்கு அது? அவங்களுக்கு இன்சென்டிவ். ஒரு விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அதனால அந்த நிர்வாகம் அவங்களுக்கு என்ன செய்யும்? சம்பளத்துல ஒரு இன்சென்டிவ், ஒரு பணத்தை சேர்த்து ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆத்துமாவை பரலோகத்துக்குள்ள நம்ம வழி நடத்தினால், அல்லேலூயா, நமக்கு பரலோகத்துல என்ன இருக்கும்? கிரீடங்கள் நிறைய இருக்கும். அல்லேலூயா. அந்த கிரீடத்துல கற்கள் நிறைய இருக்கும். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆக முடிந்த வரைக்கும் இந்த வருஷத்துல என்ன செய்யுங்க? தீர்மானம் எடுத்து எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எப்படியாவது ஆண்டவருக்குள்ள வளரணும், எப்படியாவது சத்தியத்தை அறியணும், வசனத்தை அறியணும், ஆழங்களை அறியணும், ஜபத்துல வளரணும். இந்த ஒரு வாஞ்சை என்ன செய்யணுங்க? நமக்குள்ள நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றதெல்லாம் புரியுதுங்க?
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்க 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 ஆண்டவர் பார்ப்பார், நம்மை அற்புதமாய் நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. என்ன சந்தோஷம்? ஒவ்வொரு இடமாக போய் ஊழியத்தை ஆண்டவருக்காக செஞ்சார். அதனாலதான் பவுல் சொல்றார், என்னுடைய கஷ்டங்களை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. போற இடத்துல அடியும் உதையும் தான் எனக்கு இருக்கு. ஆனா இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் ஒழுங்காக செய்ய ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. போற இடத்துல எல்லாம் வரவேற்பு இல்லை, அடியும் உதையும் தான். ஆனா அவைகள் ஒன்றை குறித்து என்ன செய்யல, நான் கவலைப்படவில்லை. என் ஜீவனையும் நான் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. இயேசு கிறிஸ்து எதற்காக என்னை பிடித்திருக்கிறாரோ அதை என்ன செய்யணும், நிறைவேற்றியே ஆக வேண்டும். உங்களை ஆண்டவர் எதற்காக பிடிச்சிருக்கிறாரு? அவரை பற்றி அறிவிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவருக்காக வாழ, அவருக்காக உழைக்க, அவருக்காக கொடுக்க, அவரை பற்றி அறிவிக்க. இதற்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தையை ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக அவருக்காக இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புல பல பாடுகள் வரும், பல கஷ்டங்கள் வரும், பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள், பல சோதனைகள் வரும். அவர் என்ன செய்யணும்? சகித்து. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்க? சிலுவையை சகித்தார். He endured cross. சிலுவையை சகித்தார், பாடுகளை சகித்தார், உபத்திரவங்களை சகித்தார், அவமொழிகளை சகித்தார். ஏனென்றால் அவருக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அதை போல நமக்கு ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த சந்தோஷத்தின் பொருட்டு துக்கங்களை, பாடுகளை, அவமானங்களை சகித்து கர்த்தருக்காக வாழ்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பரலோகத்துல கிரீடம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த கிரீடத்துல கற்கள் நமக்கு உண்டு. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? அவர் நாம் உண்மையா ஓடும் பொழுது, ஆமென், அவர் ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சோன்னு சொன்னா அவர் எழுந்து நின்று நம்மை வரவேற்பார். அல்லேலூயா. எழுந்து நின்று வர ஸ்தேவான் போகும்போது என்னாச்சான்? தேவன் எழுந்து நின்று வரவேற்றார். இயேசு கிறிஸ்து எழும்பினாரா என்ன ஆகும்? முழு பரலோகமே எழும்பி நிற்கும். அல்லேலூயா. அதான் ரெஸ்பெக்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழுகிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கனத்தை கொடுத்து, அப்படிப்பட்ட மரியாதை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். ஆக இன்னைக்கு கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன? எங்க போனாலும் இயேசுவை பற்றி அறிவிக்கணும். அந்த ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கணும். அப்படி அறிவிக்கும் பொழுது பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, அவைகளுக்கு மத்தியிலே நாம் ஆண்டவரை அறிவிக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். நமக்கு கிரெடிட் சேரும். தேவன் நம்மை என்ன சொல்லுவார்? வெல்டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் என்று சொல்லி வரவேற்பார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே தேவன் தாமே இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக.